ரொம்ப ரொம்ப பெரிய கேக் கேட்டாங்கன்னா பாக்ஸும் பேஸும் இல்லாம நான் தவிக்கிற பாடு இருக்கே அப்பா, அதை சொல்லவே முடியாதுங்க. அப்படி வந்து ஆர்டர்ல ஒண்ணு தாங்க இந்த கேக். வீட்டுக்குள்ள வச்சும் பண்ண இடம் இல்லாம வெளியே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு கொஞ்சமா டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி செஞ்ச கேக்குங்க. இந்த கேக் செய்யும் போதெல்லாம் என்கிட்ட அவ்வளவா டூல்ஸ் கிடையாது. இருக்கிற டூல்ஸையே வச்சு குண்டு சட்டியில குதிரை ஓடிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் வரைக்குமே நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க மட்டும் தாங்க நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேக்கை கொடுத்தது என் தம்பியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தாங்க. இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. ரொம்ப நேரமும் வெளியே இருக்க கூடாது. என்ன பார்க்கும் போதே தெரியுமே சொட்டர் போட்டு சுத்திட்டு இருக்கேன். அப்பனா என்ன அர்த்தம்? குளிர்காலம். அதனால இன்னும் நம்ம தைரியமா பண்ணலாங்க. சரி, எப்படியே என் மூளையெல்லாம் யூஸ் பண்ணி பேஸை ரெடி பண்ணிட்டேங்க. இந்த பாக்ஸை ரெடி பண்றதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். நீங்க ஏக்கா கஷ்டப்படுறீங்க? நானும் பேக்கரியில தான்க்கா ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை அந்த பாக்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணி அவனே பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதாங்க. இந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா, பை.